ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நான் ஒரு சில டிப்ஸ் சொல்ல போகிறேன். அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய லேடிஸ்க்கு. இது மட்டும் ஸ்பெசிஃபிக்கலி லேடிஸ் யாராவது ஆண்கள் பார்க்குறீங்க இந்த வீடியோனா ப்ளீஸ் தயவுசெய்து உங்களது லேடிஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அது உங்கள் தங்கச்சியாக இருக்கலாம், அக்காவாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், இல்லை பெத்த பொண்ணாக இருக்கலாம், யாராக இருக்கலாம், அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா இது நிறைய டிப்ஸ் நான் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? என்னென்னா நம்ம இதுக்கு முன்னே வீடியோ பார்க்கறதுக்கு முன்னா என்னோட அன்பான ஒரு ரிக்வெஸ்ட்டு, வேண்டுகோள் நினச்சிக்கோங்க. வீடியோக்கு லைக் பண்ணிட்டு பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், சைடில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். அப்பப்போ நான் போடுற புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். எல்லாத்துக்கும் முன்ன ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ அதுக்கு தான் ரிக்வெஸ்ட் பண்ணி நான் கேட்குறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பேசலாம். என்னென்னு ஏன்னா நம்ம லேடிஸ் நம்ம எப்படியோ கஷ்டப்பட்டு படிக்கிறோம், டிகிரி வாங்குறோம், வேலைக்கு போகிறோம், சம்பாதிக்கிறோம். நம்ம லாஸ்ட்ல என்ன செய்யறோம் தெரியுமா? நம்ம எல்லாம் குடும்பத்துக்கே எல்லாம் நம்ம செய்யறோம். பையனை படிக்க வைக்கணும், டீச்சருக்கு பணம் சேர்க்கணும், நம்மளது வீடு கட்டணும், நகை வாங்கணும் அப்படின்னு நம்ம செய்யணும். நிறைய பேர் லேடிஸ். இதுல நான் என் ஓன் பர்சனல் எக்ஸாம்பிள் வச்சு தான் நான் வீடியோ கிரியேட் பண்றேன். இதுல எல்லாத்துக்கும் முக்கியமானது என்னன்னு தெரியுமா? நம்மளுக்காக நம்ம வாழறதுக்கு ஆசைப்படணும். நம்ம பிறந்துட்டோம், வாழ்ந்துட்டோம், எல்லாமே செஞ்சுட்டோம், கல்யாணம் பண்ணிட்டோம், குழந்தைய பெற்றுட்டோம், எல்லாம் படிக்க வச்சு எல்லாம் நம்ம கடன்களெல்லாம் ஒன்னொன்னா செய்யறோம். அது நம்மளுக்கு நம்ம ஒரு ஐடென்டிட்டியா தான் இருக்கும், இந்த உலகத்துல வாழ்றோம் இல்லையா? அதுக்கு மேல் நம்மளுக்குன்னு ஒரு சொந்த ஒரு டைம் எடுத்துக்கணும். புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. நம்ம அடுத்தவங்களுக்காக என்னைக்குமே வாழ்றோம், நம்மளுக்காக என்னைக்குமே வாழல இல்லையா? அதுக்குன்னு ஒரு சில சமயத்தை நம்ம நம்மளுக்காக ஒதுக்கி வைக்கணும் வாழ்க்கையில. அப்போ அது என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இங்கிலீஷ்ல செல்ஃப் கேர்ன்னு சொல்லுவாங்க. நம்மளே பார்க்க மாட்டோம். இப்ப பாரு, அது செய்யணும், இது செய்யணும், ஓடணும், ஒடியாடணும், அந்த வேலை செய்யணும், இந்த வேலை அப்படியே நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம். நம்மளுக்கே கொஞ்சம் டைம் இல்லை. தூங்கும் போது கூட நம்ம ஒரு ஒரு நிம்மதியான தூக்கம் இல்லாம தான் தூங்குறோம் நம்ம இல்லையா? ஸோ அதுக்குன்னு நான் சொல்ல வரேன், நம்மளுக்குன்னு ஒரு சில டைமை ஒதுக்கி வச்சுக்கணும். அது அட்லீஸ்ட் ஒரு 30 நிமிஷமா இருக்கட்டும். நம்மளுக்கு அந்த அந்த டைம்ல நம்ம வேற யாரை பத்தி நம்ம நினைக்கிறோம். நம்மளுக்குன்னு ஒதுக்கி வச்சுக்க ஒரு மொபைல் பார்க்குறதோ, இல்லை ஒரு டிவி சீரியல் பார்க்குறதோ, இல்லை தனியாக ஒரு இடத்துல உட்காந்து நம்ம ஒரு நேச்சரை அப்சர்வ் பண்ணுறதோ அப்படியே நம்ம இருக்கணும். இப்படி இருந்தால் தான் நம்ம நல்லா இருக்க முடியும். நம்ம இன்னும் கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்க முடியும். இல்லைன்னா என்ன ஆகுதுமா, நம்மளுக்கு அன்வான்ட் டிசீஸ் வரும், இல்லை ஒரு மன உளைச்சல் வரும், இல்லை ஏதாவது ஒரு டிப்ரெஷன்ல நம்ம இறங்கிடுவோம். அப்போ நம்மளை பார்க்கறது யாருமே இருக்க மாட்டாங்க, தெரியுமா? இது நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். என் ஓன் ஃபேமிலியில நடந்திருக்குது. யாரும் இல்லை, என் தாய்க்கு நடந்திருக்குது. நம்ம அடுத்தவங்களுக்கே வாழ்ந்தோம், நம்மளுக்குன்னு ஒண்ணுமே இல்லை இந்த உலகத்துல. கடைசியில் நம்மளை பார்க்கறது யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ அதுக்கு நம்மளுக்குன்னு ஒரு சில டைம்ல நம்ம ஒதுக்கி வைக்கணும். ரெண்டாவது என்ன சொல்ல வரேன்னா நம்ம வேலை சாப்பிடணுங்க. இப்ப பாரு, நாளை என்னையே நடத்துக்கோங்க. நான் காலையில எல்லாம் செய்யறேன். நான் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணாம நான் வீட்டை விட்டு கிளம்பவே மாட்டேன். அட்லீஸ்ட் அது 2 சப்பாத்தி ஆகட்டும், 2 தோசை ஆகட்டும், ஏதோ ஒன்று சாப்பிட்டு நான் வீட்டை விட்டு கிளம்புவேன். ஏன்னா நம்மளுக்கு ஓடணும், ஒடியாடணும், நம்ம வண்டி பிடிக்கணும், அங்க திருப்பி நம்மள ஆஃபீஸில் உட்காந்து 8 மணி நேரம் வேலை செய்யணும், நம்மளுக்கு சத்து வேணும் இல்லை? ஸோ அந்த காலை டைம்ல எப்பயுமே நம்ம பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துட்டு தான் நம்ம அடுத்த வேலையை தொடங்கணும். அது என்னதான் அவசரமான வேலை இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எவ்வளோ நிமிஷம், ஒரு 5 நிமிஷம் ஆமா, 10 நிமிஷம் ஆமா, ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணதுக்காக காலை சாப்பாடு எப்பயுமே நம்ம மிஸ் பண்ணாம அதை நம்ம எடுத்துக்கணும், காலை சாப்பாடு. அப்புறம் இதுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா நம்ம காலையில ஏஞ்சி எல்லா வேலையும் செய்யணும். கடைசியில் நம்மளுக்கு காலை சாப்பாடு செய்யறதுக்கு டைம்ல அப்படி நம்ம ஓடி போடுறோம் வீட்டை விட்டு வேலைக்கு. அப்படி இல்லாம ஜஸ்ட் ஒரு மேக்கப் பண்ணதுக்கு நம்மளுக்கு இடம் கிடைக்குது இல்லை? லிப்ஸ்டிக் போடணும், கண்ணுமை வைக்கணும், நல்ல ட்ரெஸ் பண்ணணும். ஏன் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு டைம் கிடைக்க மாட்டேது? ஸோ அந்த சாப்பிட்றதுக்குன்னு தனியாக ஒரு டைம் நம்ம கண்டிப்பாக எடுத்து சாப்பிட்டு தான் வீட்டை விட்டு போகணும். ஓகேவா? புரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு நிறைய லேடிஸ் பார்க்குறீங்க. ஏன்னா இது என் ஓன் எக்ஸாம்பிள் எடுத்து நான் இந்த வீடியோ நான் பண்ணுறேன் இன்னைக்கு. தேர்ட் டிப்ஸ் என்ன சொல்ல வரேன்னா நம்ம சேவிங்ஸ் நமக்குன்னு ஒரு அமௌண்ட் தனியாக ஒதுக்கி வைக்கணும். இப்போ பாருங்க, இங்கே இப்போ நிறைய கம்பெனி பென்ஷன்ஸ் இல்லை, பென்ஷன் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆனால் நான் ஏற்கனவே ஒரு கம்பெனியில் 18 வருஷம் வேலை செஞ்சு அதில் பென்ஷன் இருக்குது. எனக்கு 58 வயசு ஆகிறதுக்கு அப்புறம் எனக்கு மாதம் ஒரு அமௌண்ட் பென்ஷனாக வரும். ஸோ நிறைய பேருக்கு பென்ஷனே வராது.
ஸோ அதுக்கு நான் என்ன சொல்லுவேன், அட்லீஸ்ட் ஒரு ரெக்கரிங் டெபாசிட் போட்டு வைங்க போஸ்ட் ஆஃபீஸ்ல. அது 5 வருஷமா வந்து அதை எடுத்து வந்து நீங்க ஃபிக்ஸ்ல போட்டால் லாஸ்ட்ல வந்து அது ஒரு பெரிய அமௌண்ட் வந்து உங்களுக்கு மாசம் மாசம் ஒரு அமௌண்ட் வராப்புல நீங்க பாத்துக்கீங்க. இது வந்து நம்ம வந்து யாரையும் நம்பி இருக்கக்கூடாது இந்த உலகத்தை. நம்மளுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி வேணும் இல்லையா? அதுக்குன்னு வந்து நான் சொல்றேன், நம்மளுக்காக ஒரு ஸ்மால் சேவிங்ஸ் வந்து எப்பயுமே வந்து ஒரு கிரியேட் பண்ணி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. யாருமே நம்மளுக்கு இருக்க மாட்டாங்க. அது கட்டின புருஷனாகட்டும், பெத்த பிள்ளையா இருக்கட்டும், யாரும் நம்மள பார்க்க மாட்டாங்க கடைசி நேரத்துல. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாரும் சொல்லுவாங்க நான் இருக்கேன் நான் இருக்கேன், ஆனா கடைசியில யாருமே இல்லை. அதுக்காக தான் சொல்றேன், நம்மளுக்குன்னு ஒரு சில அமௌண்ட் வந்து எப்பயும் ஒதுக்கி வச்சு ரொம்ப நல்லது. நான் இன்னைக்கும் நான் ஒரு செல்ஃப் ஐடென்டிட்டியா தான் நான் இருக்கிறேன். நான் யாருக்கிட்டையும் வந்து எனக்கு இது தேவை, எனக்கு வாங்கணும் காசு நான் இதுவரைக்கும் யாரையும் கேட்கல. அது எந்த உடம்புல போடுற ரத்தத்துல அது வந்து மிக்ஸ் ஆயிடுது அப்படிதான் சொல்லுவேன். நான் வந்து என்னைக்கு நான் சம்பாதிக்க ஸ்டார்ட் பண்ணேன் இன்னைக்கு வரைக்கும் நான் யார்ட்டையும் ₹1 கேட்கறது இல்லை. நான் எந்த சொந்த காசுல தான் நான் எல்லாமே செலவு பண்றேன். அதுதான் சொல்ல நான் ஆசைப்படுறேன். தயவுசெய்து நம்மளுக்குன்னு ஒரு அமௌண்ட் வந்து ஒதுக்கி வைங்க இப்ப இருந்து. ஏன்னா கடைசியில என்ன ஆகும்னு யாருக்குமே தெரியாது. இது 3வது டிப்ஸ். 4th டிப்ஸ் என்ன சொல்ல வந்து தூக்கம். தூக்கம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் வந்து வாரம் முழுசும் தூங்காத ஒரு தூக்கத்தை வந்து சண்டேக்கு ஞாயிற்றுக்கிழமை எல்லாமே கவர் பண்ணி விட்றேன் நான். ஏன்னா வந்து நான் வந்து நிறைய வீடியோல சொல்லிருக்கேன். என் வீடியோவை செக் பண்ணி பாருங்க டைம் கிடைச்சா. நான் வந்து 6 நாள் வேலை செய்யறேன். எனக்கு ஒரே ஒரு நாள் சண்டேக்கு மட்டும் தான் லீவ் கிடைக்குது. சண்டேக்கு நான் காலையில சீக்கிரமா எழுந்திருக்கேன். எல்லா வேலையும் முடிச்சுட்டேன். நான் வந்து மத்தியானம் ஒரு 3 மணி நேரம் எதையும் செய்ய மாட்டேன். 3 மணி நேரம் நல்லா தூங்கி வச்சுதான் இந்த வேற வேலையை நான் பார்க்கணும். ஸோ தூக்கம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தூக்கத்தை மட்டும் மிஸ் பண்ணாதீங்க. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ நான் இதுக்குள்ள முடிச்சுக்கிறேன். இது பார்ட் 2 வீடியோ நான் கிரியேட் பண்றேன். அதையும் கண்டிப்பா போய் பாருங்க. அதுலயும் நிறைய டிப்ஸ் நான் சொல்லுவேன். இந்த வீடியோ நான் பேசிட்டு போனா பெருசாயிடும் வீடியோ.